குளிர்காலம் ஆரம்பித்துவிட்டது. காலநிலை மிகவும் குளிர்ச்சியாக இருப்பதால் சளி, இருமல் போன்ற தொல்லையால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் அவதிப்படக்கூடும். இப்படி சளி, இருமல் பிடித்துவிட்டால் அதை சரி செய்ய சிலர் எப்போதும் வீட்டில் மருந்துகளை ஸ்டாக் வைத்திருப்பார்கள். ஆனால் பலர் இந்த பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் நிவாரணம் பெறவும் இயற்கை வழிகளை நாடுவார்கள். ஆரம்பத்திலேயே சளி, இருமலுக்கு இப்படியான கை வைத்தியங்களை பின்பற்றினால் நோய் எதிர்ப்பு சக்தி வலுவடைந்து விரைவில் சளி, இருமலில் இருந்து விடுபடலாம். நம் வீட்டு சமையலறையில் இருக்கும் மருத்துவ குணம் வாய்ந்த பொருட்கள் தான் தேன் மற்றும் இஞ்சி. இதில் இஞ்சி சளியை இறுக்கமடைய செய்கிறது மற்றும் தொண்டை எரிச்சலில் இருந்து நிவாரணம் அளிக்கிறது. மேலும் தேன் தொண்டை வலியை போக்குகிறது. எனவே இஞ்சியை அரைத்து சாறு எடுத்து அத்துடன் சிறிது தேன் சேர்த்து கலந்து குடிக்கும் போது இருமல் மற்றும் தொண்டை வலியில் இருந்து நிவாரணம் கிடைக்கும். குளிர்ச்சியான காலத்தில் கடுமையான மூக்கடைப்பு, நெஞ்சு நெரிசல் போன்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நல்ல சூடான நீரில் யூக்கலிப்டஸ் எண்ணெயை சில துளிகள் சேர்த்து அந்த நீரில் 10 நிமிடம் ஆவி பிடிக்க வேண்டும். இப்படி ஒரு நாளுக்கு 2 முறை செய்து வந்தால் மூக்கடைப்பில் இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். குளிர்ச்சியான காலத்தில் அதுவும் மழை நேரத்தில் நல்ல சூடான மூலிகை டீயை தயாரித்து குடித்து வந்தால் அது உடலுக்கு இதமாக இருப்பதோடு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். மஞ்சளில் குர்குமின் எனும் சக்தி வாய்ந்த அழற்சி எதிர்ப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. இந்த மஞ்சள் தூளை பாலுடன் சேர்த்து கலந்து தினமும் இரவு தூங்கும் முன் குடித்து வந்தால் சளி, தொண்டை கரகரப்பு, இருமல் போன்றவற்றில் இருந்து நல்ல நிவாரணம் கிடைக்கும். இருமலுக்கான கஷாயம்: இடை உரலில் 2 துண்டு இஞ்சி, 1 கையளவு துளசி, 5 மிளகு, 5 கிராம்பு, 2 துண்டு பட்டை, 5 புதினா ஆகியவற்றை சேர்த்து நன்கு இடிக்க வேண்டும். பின் ஒரு பாத்திரத்தில் 1 கப் நீரை ஊற்றி அடுப்பில் வைத்து அதில் இடித்து வைத்துள்ளதை சேர்த்து 3-5 நிமிடம் நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். பின்பு அதை இறக்கி வடிகட்டி சுவைக்கேற்ப தேன் சேர்த்து கலந்து குடிக்க வேண்டும். இந்த கஷாயத்தை சளி, இருமல் பிடித்திருக்கும் போது செய்து குடித்தால் சட்டென்று நிவாரணம் கிடைக்கும்.